ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பின் கழுத்து மாடல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சுலபமாக அந்த மாடலை நம்ம தைக்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பின் கழுத்து மாடல் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட பின்பக்கத்துக்கான லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தைக்கிறது 34 சைஸ்க்கான ப்ளவுஸ். கீழே அன்னிவனாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதில் இருந்து ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். 14 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுடலாம். கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச், அரை ஷோல்டர் அளவு 5.5 இன்ச், ஆஃப் ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் லென்த்தும் 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு கீழே இந்த எல் ஷேப்பில் மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்காக அளவு மார்க் பண்ணிக்கலாம். 4இல் ஒரு பகுதி மார்பு சுற்றளவு 4இல் ஒரு பகுதி 8.5 இன்ச், வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பினுடைய அளவு 28 இன்ச், அதில் 4இல் ஒரு பகுதி 7 இன்ச், டாட்காக 1 இன்ச், அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச், 1/4 வெஸ்ட் 8 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்காக 1.25 இன்ச் இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் லென்த்தில் பாதி எடுத்து இந்த மாதிரி ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். கை வளைவு வரைஞ்சாச்சு. அடுத்து கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய நீளம் 9 இன்ச், தையலுக்கு 1/2 இன்ச் போகும், அதோடு சேர்த்து தான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக கோடு போட்டு விட்டுடலாம். இதில் பாட்னக் பானை ஷேப் கழுத்து வைக்கலாம். மொத்தம் 9 இன்ச் இருக்குது, அதை 3ஆக பிரிக்கலாம். கீழே 3 இன்ச் இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டு வெளியே கீழே இருக்கிறதுல வெளியே 1/2 இன்ச், மேலே இருக்கிறதுல உள்ளே 1/2 இன்ச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணிவிட்டு வெளியே இருக்க 1/2 இன்ச்சை இந்த மாதிரி நம்ம டச் பண்ணி பானை ஷேப் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பானை ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி 3ஆக எந்த அளவு எடுத்தாலும் நீங்கள் 3ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து ஷேப் கட் பண்ணி எடுக்க வேண்டாம், அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கலாம். அடுத்து இதே அளவுக்கு மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தினுடைய ஷேப் அடுத்த பக்கத்துலேயும் படிஞ்சு வர மாதிரி துணியை திருப்பி 2ஆக மடிச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா இந்த பக்கமும் கழுத்தினுடைய ஷேப் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பானை ஷேப் இந்த மாதிரி இருக்கும். பின்பக்கம் டாட்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் வச்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை சேர்த்து 4.5 இன்ச் வரும். தைக்கும்போது 4 இன்ச் கரெக்டாக கிடைக்கும். 2 சைடும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு பின்பக்கம் டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். கரைப்பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். கீழே சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் போட்டுக்கலாம். இப்போ கழுத்துடைய ஷேப் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே கழுத்துடைய ஷேப் அப்படியே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக துணி விட்டு உள்ள கழுத்துடைய ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தையல் போட்டது கட் பண்ணாமல் துணியில் மட்டும் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம கழுத்து உள்பக்கம் திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்தாச்சு. இப்போ பிசுறு எல்லாமே லைனிங் கிளாத் பக்கம் வர மாதிரி லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கழுத்து விளிம்புலையும் இல்லைன்னா ஒரு கைடு அளவு இடம் விட்டால் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் இந்த கழுத்து விளிம்புலே அதாவது அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே 1 ஃபுட் அளவு இல்லைன்னா கொஞ்சம் துணி விட்டு தையல் போடுறதாலும் போட்டுக்கலாம். இந்த வளைவு எல்லாமே நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து சேர்த்து தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்பக்கமாக கழுத்து வெட்டின கிளாத்தில் மெயின் கிளாத்தை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது டிசைனுக்கான துணி வந்து கம்மியாக இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி வெளிப்பக்கம் கொஞ்சம் உயர்ந்து வர மாதிரி உள்பக்கம் கொஞ்சம் குறைய வர மாதிரி இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இந்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ மெயின் கிளாத்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். 10 இன்ச் அளவுக்கு மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் கூட வச்சுக்கலாம். சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். நான் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டரோட தையல் போட்டாச்சு. இதே மாதிரி தான் 2 சைடும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணி எந்த அளவுக்கு அகலமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு 2-3 தையல் சைடில் போட்டு எடுத்துக்கலாம். நான் 3 தையல் வர மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியை வச்சு செக் பண்ணிக்கலாம் சுற்றிலும் இடம் இருக்கான்னுட்டு. இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் அந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் மட்டும் நம்ம அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வச்சதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை வச்சுட்டு சென்டரில் வந்து இருக்கிற அளவை அதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அந்த டிசைனை அப்படி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் அளவு இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி சின்ன நாச்சஸ் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கமாக திருப்பி மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத் இந்த பக்கம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து சுற்றிலும் அதே மாதிரி லைனிங் கிளாத் அளவுக்கு தைச்சி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸோட பின்பக்கத்துக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக டிசைன் வந்து செட் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைனை
ப்ளவுஸோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து டிசைன் வந்து சேர்த்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து 2 இன்ச் நீள அகலத்துக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு திரும்பியும் ஒருக்கா மடித்து 2 ஓரத்தையும் நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு 3/4 இன்ச் அளவு எடை விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து இந்த பெட்டல்ஸை நம்ம வந்து கழுத்தினுடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாகவும் இடம் இல்லாமல் வச்சுக்கலாம். இல்லைன்னா 1/2 இன்ச் அளவு எடை விட்டு கூட இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தைச்சிக்கலாம். நம்முடைய விருப்பம்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக பெட்டல்ஸ் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி தைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து கழுத்துடைய ஓரத்தில் நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். முந்தி எடுத்த லேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் இந்த லேஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இந்த டிசைனோட துணி வெளியே இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு லேஸ் வந்து வச்சுக்கோங்க. துணி வந்து எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து சென்டரில் சின்ன சின்ன பீட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸையுமே நம்ம தனித்தனியாக கூட பின்னாடி நாட் போட்டுக்கலாம். அப்போ ஒரு இது அறுந்தாலும் அடுத்த இது அறுந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொரு பெட்டல் சென்டர்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுக்கலாம். பீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசோ சின்னதோ உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப குட்டியான பீட்ஸ் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் சென்டரில் நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வச்சு தச்சு எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியான அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும்.
ஃபுல் ப்ளவுஸும் தைச்சிட்டு அது வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.